ஹலோ வணக்கம் நண்பா. யாரெல்லாம் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ முதல்ல அதை போய் பாருங்க. அப்பதான் பட்டு கதை என்னன்னு உங்களுக்கு புரியும். சோ நான் பார்ட் 1 வீடியோல கேட்டிருப்பேன், அவங்களோட இறப்புக்கு பின்னாடி கொலை இருக்கா இல்ல தற்கொலையா இருக்கான்னு. அதை தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்க தட்டி பார்க்க வசதியா இருக்கும். சரி, நேரத்துக்கு அடுத்த நம்ம வீடியோக்குள்ள போலாமா? அவங்களுக்கு வளகாப்பு நடக்க போகுதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே கால் பண்ணி சந்தோஷமா இன்வைட் பண்ணாங்க. இந்த விஷயத்த அவங்க சந்தோஷமா சொல்றப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு கோவம் உனக்கு இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா, உனக்கு வளகாப்பு செய்யலன்னு யாரு அழுந்தா? இப்போ உனக்கு வளகாப்பு செய்யறனால என்னோட எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? போயிட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவரு அவங்க ஒய்ஃப சம்பந்தமே இல்லாம திட்டிட்டு அன்னைக்கு அந்த ராத்திரி அந்த வீட்டுல இருந்து வெளியாகி அவங்க அம்மா வீட்டுல போயிட்டு தங்கிட்டாரு. இவங்களுக்கு மனசு உடைஞ்சு போய் ரொம்ப கவலையாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எப்போதும் ஷேர் பண்ற அந்த 2 ஃப்ரெண்டு கிட்ட தான் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அவருக்கு என் மேலேயும் குழந்தை மேலேயும் துளி அளவுல கூட பாசம் இல்லாம போயிருச்சு. எங்களுக்கு ஏதாச்சும் ஆனா கூட அவரு நிச்சயமா கவலைப்பட மாட்டாரு. அவர் சந்தோஷம் தான் படுவாரு. அவருக்கு இப்ப நானும் சரி என் குழந்தையும் சரி பாரமா இருக்கும் போல. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லியும் கூட அவரு சந்தோஷப்படல. கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவரு வீட்டுல இருந்து வெளியே போயிட்டாருடி. அவங்க இந்த மாதிரி சொல்றத கேட்டு அவங்க ஃப்ரெண்டு பயந்துட்டாங்க. இங்க பாரு, இப்ப நீ மாசமா இருக்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உனக்கும் நல்லதில்ல, உன் குழந்தைக்கும் நல்லதில்ல. நீ வேணா பாரு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா உன்னோட வீட்டுக்காரு மாறிடுவாரு. எல்லாம் போக போக சரியாயிரும். தைரியத்தை மட்டும் இழந்துராத. சரி, நான் உன்னை பண்றேன். நாளைக்கு காலையிலேயே நான் உன்னை பாக்குறேன். நீ இப்ப எதை பத்தி யோசிக்காத. நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கு. நாளைக்கு காலையில கண்டிப்பா நான் உன்னை பாக்குறேன். சரியான சொல்றப்ப அவங்க எதுவுமே பேசல. என்னடி லைன்ல இருக்கியான்னு சொல்லி கேக்குறப்ப, சரிடி, நான் எதை பத்தி யோசிக்கல. நாளைக்கு காலையில கண்டிப்பா நீ வான்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு தான் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசின கடைசி நாள். காலையில அவங்களுக்கு கொஞ்சம் வீட்டு வேலை இருக்கிறனால அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம், நான் ஈவினிங் போல உன்னை பார்க்க வரேன்ட்டு. ஆனா இவங்க காலையில கால் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஆன்சர் பண்ணல. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 3 வாட்டி கால் பண்ணி பார்த்திருக்காங்க, ஆன்சர் பண்ணல. சரி, எப்படியும் அவர் நம்பரை பார்த்தா நம்மளுக்கு திரும்ப கால் பண்ணுவான்னு நினைச்சிட்டு அவங்க வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 1 மணிக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ போன் நாட் ரீச்சபிள்னு போயிருக்கு. காலையிலே 3 வாட்டி கால் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நம்மளோட மிஸ்காலை பார்த்தா அவ கால் பண்ணிருப்பாளே, ஏன்னா இப்ப வரைக்கும் கால் பண்ணல, நாட் ரீச்சபிள்னு வேற போகுது. ஒருவேளை ஏதாச்சும் அவளுக்கு ஆயிருக்குமோன்னு இவங்க உடனே பயந்து அவசரமா கிளம்பி அவளை பாக்குறதுக்காக அவளோட பிளாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அந்த பிளாட்டு கிட்ட போனோன்னு பாக்குறாங்க, பிளாட்டுக்கு எல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் அவங்க வீட்டு மேல ஏறி போய் பாக்குறப்ப கொஞ்சம் பேர்லாம் நின்றுட்டு இருக்காங்க. மத்ததுக்கு போலீஸ்காரங்களும் இருக்காங்க. என்ன ஏதுன்னு நினைச்சிட்டு உள்ளுக்கு போய் பாக்குறப்பதான் தெரிஞ்சது அவங்க இறந்து கிடக்குறாங்க. சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாடிய அவங்க மாமியார் வீட்டுக்கே கொண்டு வந்தாங்க. அங்க வச்சுதான் எல்லா சாங்கியமும் செஞ்சாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க இறப்புக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட அந்த இறப்பு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராலுமே ஏத்துக்க முடியல. முக்கியமா அவங்க கூட அன்னைக்கு நைட்ல பேசின அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஒருவேளை அன்னைக்கு நைட்டே அவளை பார்க்க போயிருந்தா அவ இறந்திருக்க மாட்டா, இல்ல காலையில போயிருந்தா ஒருவேளை அவ இறந்திருக்க மாட்டாளோன்னு நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க. இன்னமும் அவங்களுக்கு அதை நினைச்சு பாக்குறப்பெல்லாம் வேதனையா தான் இருக்குதான். ஆனா என்ன பண்றது, இப்படிதான் நடக்கணும்னு விதி இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது இல்லையா? ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க. என்னன்னா, அவங்க மாமனார் மாமியார் தான் என்னமோ அவங்க சொந்த பிள்ளை இறந்த மாதிரி அப்படியே வாயில வயித்துல அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனா ஹஸ்பண்ட் அழுவவே கிடையாது. அவர் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து அவங்கள பார்த்த வாக்கிலே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, என்னடா இது, 5 வருஷம் இவன் எப்படிலாம் அந்த பொண்ணை காதலிச்சான்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்கன்னா அவருக்கு உயிர், அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. ஏதோ கொஞ்ச காலமா இந்த பைனான்சியல் பிரச்சனைனாலதான் அவர் டிப்ரெஷன்ல இப்பெல்லாம் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் இல்ல, எந்த வருத்தமும் இல்ல. எப்படி இவர் இப்படியே உட்காந்துட்டு இருக்காருன்னு எல்லாரும் அவங்களே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் அவர் காட்ட கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. அவங்களே தான் பாத்துட்டு இருக்காரு. என்னமோ யாரோ ஒருத்தங்க இறந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல தான் உட்காந்து இருக்காரு. சோ இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே
அவங்க கண்ணே நம்ப முடியல. இவன் இவ்வளவு தூரம் மாறிட்டானா, இல்ல இவனுக்கு என்னதான் ஆச்சு, அந்த மாதிரி கேள்விக்குறியும் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இறப்பு வீடுனால இவங்க வந்து எதுவுமே பெருசா கேட்டுக்கல. ஜஸ்ட் அந்த இறப்பை அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கள போய் புதைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க கடைசியா போன் பண்ணி பேசினாங்களே, அதாவது இந்த ஒய்ஃப் வந்து கடைசியா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி பேசினாங்களே, அவங்க கனவுல போயிட்டு இவங்க போய் அழுந்திருக்காங்க. என்னை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, எனக்கு வாழணும்னு ஆசை, கடைசியா என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கனவுல போயிட்டு இந்த மாதிரி பேசி அழுந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. என்னடா இந்த மாதிரி கனவு வருது, அதுவும் விடிய கால 2:30 மணிக்கு. இதே கனவு தொடர்ந்து அவங்களுக்கு 8ஆம் தூக்கம் நடக்கிற வரைக்கும் வந்திருக்கு. இவங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி கனவு தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த 2 ஃப்ரெண்டு கிட்ட தான் இவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. எப்போதுமே கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கூட என்ன சண்டையா இருந்தாலும் இவங்க 2 பேத்துக்கிட்ட தான் கால் பண்ணி பேசுவாங்க. அவங்க 2 பேரும் ஆறுதல் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி கனவு வந்தோடனே இவங்களும் கால் பண்ணி அந்த ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது இந்த 2 ஃப்ரெண்டுக்கு ஒரே மாதிரி கனவு வந்துச்சு இல்லையா, இவங்க யதார்த்தமா இவங்க கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது சொல்ல போவ, இவங்களும் எனக்கும் ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்றப்ப வந்து சரி உன் கனவு என்னன்னு சொல்லி கேட்கிறப்ப வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இவன் என் கனவுல வந்து அழுந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, எனக்கும் அதே கனவு தாண்டி வந்துச்சு, என்னது இது, அப்ப அவளோட சாவல் ஏதாவது மர்மம் இருக்கான்னு. அப்ப இவங்க 2 பேத்துக்கு டவுட் வர ஆரம்பிச்சுது. அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, ஹஸ்பண்ட் சைட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி இவங்களுக்கு நடந்த கனவை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் சைட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ஒய்ஃப் சைட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி, இவங்க எல்லாம் நல்லா பேசிக்குவாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா. சோ அந்த வகையில இவங்களும் வந்து நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்றப்போ வந்து அப்பதான் வந்து அதுல இருக்கிற ஒரு ஆளுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கும் ஆரம்பத்துல வந்து இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த இறப்பு வீட்டுல நீ ஒரு விஷயம் கவனிச்சியா, அவன் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாம உட்காந்துட்டு இருந்தான். அப்பவே எனக்கு அவன் மேல சந்தேகம், இன்னொரு பக்கம் கோவம் வேற. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பெருசா யோசிக்கல. இப்ப நீங்க சொல்றத கேட்கிறப்ப வந்து எனக்கும் டவுட் வருது. நான் ஒண்ணு பண்றேன், என்னோட மாமா வந்து சாமி ஆடுவாரு, அவர்கிட்ட இதை பத்தி கேட்டா நீ எதுக்கும் கேட்டு பாரு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க 3 பேர், அதாவது இந்த ஹஸ்பண்ட் சைட்ல இருக்கிற அந்த ஃப்ரெண்டும் அண்ட் தென் இவங்க 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து முதல்ல 8ஆம் தூக்கத்துல போய் கலந்துருக்காங்க. அந்த 8ஆம் தூக்கத்துல பாத்தீங்கன்னா 16வது தூக்கம் தனியா செய்வாங்க, 8ஆம் தூக்கம் தனியா செய்வாங்கல்ல. இவங்க மாமனார் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 8ஆம் தூக்கத்திலேயே எல்லா காரியத்தையுமே செய்யணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அவங்க போட்டோ எல்லாம் கழுவி வச்சு அந்த பூஜையெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறப்ப அப்போ என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட போட்டோ தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அதை பார்த்த அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஏன்னா விளக்கு வந்து கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கு, அது எப்படி கீழே விழுந்துச்சு எப்ப கவுந்துச்சுன்னு யாருமே கவனிக்கல. அதுல இருக்கிற எண்ணெயே நெருப்பு பட்டுதான் அந்த போட்டோ எரிஞ்சிச்சு. சோ அதுவே ஒரு அபசகுணம். அண்ட் இவங்க 3 பேருக்குமே வந்து மனசுல பட்டுச்சு இதுல ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு. அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஹஸ்பண்ட் சைட்ல இருக்க அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்களா எங்க மாமா நல்லா சாமியாடுவாருன்னு, அன்னைக்கு நைட்டு அவங்க போய் பார்த்திருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு செய்வன செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க அந்த செய்வன பாதிப்புல இறந்தும் போயிருக்காங்கன்னு. அவங்க செய்வனாலதான் இறந்திருக்காங்களான்னு அந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னு 3 பேருக்குமே அதிர்ச்சி. ஒரு பக்கம் வந்து கோவம் வேற, யாரு இந்த மாதிரி செஞ்சா, அவங்க வேற மாசமா இருந்திருக்காங்க, இந்த மாதிரி செய்யறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு, இந்த பாவத்தை செஞ்ச துரோகிங்க யாருன்னு சொல்லி கேட்கிறப்ப வந்து முதல்ல அந்த ஐயா சொல்லவே இல்லை. நீங்க சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டையாச்சும் நாங்க காப்பாத்தணும்னு சொல்லி கேட்கிறப்ப சரி நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்கணும், நீங்க போய் அவங்க கிட்ட கேட்க கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு. அப்ப இவங்க 3 பேரும் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லியிருக்காரு, செஞ்சது வேற யாரோ இல்ல, அவங்க அப்பா அம்மா அண்ணன் அவங்க 3 பேர் தான் சேர்ந்து செஞ்சிருக்காங்கன்னு. இதை கேட்டோன்னா அவங்களுக்கு இன்னும் ஷாக். அப்போ இவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி நடிச்சு கடைசியில இந்த மாதிரி பண்ணிருக்காங்களான்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருச்சு. அதனால அவரு இதுக்கப்புறம் விட்டா போக போக மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுவாருன்னு அவர் ஏற்கனவே அந்த சாமியாடி சொல்லிட்டாரு. சோ அவரை காப்பாத்துறதும் கஷ்டம் தான், ஏன்னா ரத்தத்துல அது கலந்துருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இவங்க 3 பேருக்குமே வந்து இவங்களதான் காப்பாற்ற முடியல, இவரையும் காப்பாற்ற முடியலையா, இதுக்கு வேற வழி இல்லையா சொல்லி கேட்கிறப்ப ஒரு வழி இருக்கு, ஒண்ணு அவனை இங்க கூட்டிட்டு வாங்க, அப்பதான் என்னால முடிஞ்சதை செய்ய முடியும். ஆனா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா வந்து அவரை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு அவங்க விட மாட்டாங்கன்னு. அப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் வந்து இவங்க இறந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் அவங்க ஃப்ரெண்டு இப்படி போறத வந்து அவங்களால ஏத்துக்கவும் முடியல. சோ என்ன பண்றது தெரியாம இவங்க 3 பேருமே தவிச்சிட்டு இருக்கிற
இருக்கிறப்பதான் என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, இவங்க அண்ணன் வந்து, அதாவது இந்த ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து இப்ப மட்டும் இல்ல, ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அவர் செய்வனை செஞ்சுக்கிட்டு மத்தவங்களை செய்வனை செஞ்சு அவங்க சொத்தை எடுக்கிறதோ இல்ல அவங்களோட பிசினஸ் எடுக்கிறதோ இப்படியேதான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப வெளியில உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கடைசியில கூட பிறந்தவருக்கே இந்த மாதிரி செஞ்சுட்டாரு. சோ இவருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஹைலைட். ஏன்னா அந்த சாமியாடி வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, இதுக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா தண்டனை இருக்கு, அந்த பொண்ணு சும்மா விடாதுன்னு அவர் அப்படிதான் சொன்னாரு. இவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டை எப்படிதான் காப்பாத்துன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இப்படியே ஒரு 2-3 மாசம் போச்சுங்க. 2-3 மாசம் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணன் அடிபட்டு இறந்து போயிட்டாரு அந்த ஸ்பாட்லயே. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அவங்க அப்பாவுக்கு அதிர்ச்சியில ஸ்ட்ரோக் அடிச்சு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றது தெரியல. ஒரு பக்கம் பிள்ளையும் இறந்துருச்சு, இன்னொரு பக்கம் புருஷன் படுத்த படுக்கை ஆயிட்டான். இந்த பக்கம் மகனை பார்த்தா அவனுக்கு வந்து அந்த செய்வனை உடம்புல ரொம்ப பாதிச்சு அவரு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாரு. அதாவது அவர் வந்து பைத்தியம் மாதிரிலாம் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஓடுறது அந்த மாதிரி கிடையாது. ஒரு இடத்துல பித்து பிடிச்ச மாதிரி உட்காண்டாருன்னா உட்காண்ட மாதிரி தான் இருப்பாரு. சில நேரத்துல வந்து அவரே வந்து பேசிக்குவாராம். அதாவது அவர் ஒய்ஃப் பக்கத்துல வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி இல்ல பேசிட்டு போற மாதிரி அவங்க பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி அவங்களும் இதை வந்து நிறைய வாட்டி பார்த்திருக்காங்க. சோ இவங்க அப்பா இந்த மாதிரி ஆயிட்டாரு, அண்ணன் இறந்துட்டாரு, அவங்க ஃப்ரெண்டு நிலைமை இந்த மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டதை விட இவங்க வந்து பார்த்திருக்காங்க. ஆனா பார்த்துட்டு இவரை கூட்டிட்டு போன்னு சொல்றப்பெல்லாம் அவங்க அம்மா வந்து வேண்டாம், என் மகனை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், நானே வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இவங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. சோ இவங்க வந்து அப்பப்ப பார்க்க போறப்பெல்லாம் வந்து இவங்க அம்மா விட மாட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க அம்மா வந்து அந்த பையனையும் அவங்க ஹஸ்பண்டையும் வச்சு பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த கதையை என்கிட்ட யார் ஷேர் பண்ணாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுல இருக்கிற ஒருத்தவங்க தான் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 12 வருஷத்துக்கு மேல ஆயும் அவங்களால மறக்க முடியல. இந்த மாதிரி அநியாயம் என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. இந்த கதையை தயவு செஞ்சு உங்க யூடியூப் சேனல்ல போடுங்க. பல பேருக்கு வந்து அவேர்னஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண வேண்டாம். கர்மா இருக்கு சிஸ்டர், நான் நம்புறேன். கர்மா அதோட வேலையை கட்டாயம் செய்யும். இதை என் கண்ணால நான் இப்ப பார்த்த விஷயத்த தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த கதையை கொஞ்சம் கூட எதுவுமே நான் மாத்தாம ஜஸ்ட் நான் இருந்த இடம் அண்ட் தென் அவங்களோட பேரு கூட நான் சொல்ல கிடையாது. ஏன்னா அது பிஎன்சியா இருக்கட்டும், அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டனால நான் பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது வந்து அவங்க என்கிட்ட எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே தான் நானும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த விஷயத்த கேட்டோன்னே, அதாவது இந்த கதையை அவங்க கிட்ட சொல்றப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்போதுமே என்னை பாக்குறவங்களும் கேட்பாங்க. ஏன்னா நான் பல பதிவுகள்ல வந்து கர்மா பத்தி வீடியோ போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து நான் வேற வேற சோசியல் மீடியாலலாம் வந்து ஷேர் பண்ணுவேன் இந்த கர்மா வீடியோ பத்திலாம். அப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி இல்ல இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, உண்மையிலே கர்மா இருக்கா, இதெல்லாம் வேலை செய்யுதா, அதெல்லாம் இல்ல, இந்த மாதிரி கெட்டது செய்யறவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, நாங்க தானே கஷ்டப்படுறோன்னு. நான் எப்போதுமே அவங்ககிட்ட சொல்லுவேன், கர்மா அதோட வேலையை கட்டாயம் செய்யும். அதுக்கு தெரியும் எப்ப செய்யணும்னு. ஏன்னா நம்ம அவசரத்துக்கு எதுவுமே நடக்காது. ஆனா இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், கடவுள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ யார் யாருக்கு எந்தெந்த காலகட்டத்துல கொடுக்கணுமோ அது கரெக்டா கொடுப்பாங்க. சில பேருக்கு சீக்கிரமா கிடைக்கும், சில பேருக்கு லேட்டா கிடைக்கும். ஆனா எப்படி பார்த்தாலும் யாருமே இந்த செய்யற தப்பு என்ன தப்பா வேணாலும் இருக்கட்டும்ங்க, அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்ற ஒரு பாடத்தை நான் ஒரு பதிவில இருந்தும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சோ உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறுபடியும் ஒரு உண்மை சம்பவ கதையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். நன்றி.